ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ரொம்ப டேஸ்டான கிறிஸ்பியான தேங்காய் பால் முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்தில் நான் இன்றைக்கி இந்த கப்பில் 4 கப் அளவு மாவு பச்சரிசி எடுத்திருக்கேன். இந்த கப் வந்து 200 கிராம் அளவுள்ள கப்பு. எப்போவுமே நம்ம முறுக்கு செய்கிறதுக்கு மாவு பச்சரிசி யூஸ் பண்ணோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கடைகளில் கேட்டிங்கனாலே கிடைக்கும். உங்களுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அரிசியை எடுத்து இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அரிசிக்குள்ளே இந்த மாதிரி திக்காக மாவு மாதிரி இருக்கும். இதுதான் மாவு பச்சரிசி. இப்போ இதை நல்லா கழுவிட்டு வெயிலில் ஒரு நாள் ஃபுல்லாக காய வச்சு எடுத்துக்கலாம். சப்போஸ் வெயில் இல்லாத டைமாக இருந்தது அப்படின்னா இந்த அரிசியை ஒரு வெள்ளை துணி வச்சு நல்லா தொடச்சிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கப்பில் தான் நம்ம 4 கப் அளவு மாவு பச்சரிசி எடுத்துருக்கோம் இல்லையா, அதே கப்பில் 1 கப் அளவு உளுந்து சேர்த்துக்கலாம். அதாவது 800 கிராம் அரிசிக்கு 200 கிராம் அளவு உளுந்து சேர்த்துக்கணும். இதுதான் வந்து மெஷர்மெண்ட்டு. இப்போது இந்த உளுந்தை வந்து கடாயில் சேர்த்து வறுத்து எடுத்துக்க போகிறோம். இப்போ ஒரு கடாயில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த உளுந்தை சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை வந்து லோ டு மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மட்டும் வறுத்துக்கோங்க. உளுந்து வந்து கலர் மாறிடக்கூடாது. இதுலேருந்து நல்லா வாசனை மட்டும் வந்தால் போதும். அதே மாதிரி உளுந்து வந்து நல்லா சூடானால் போதும். உளுந்து வந்து உங்களுக்கு கலர் மாறிடுச்சு அப்படின்னா முறுக்கு வந்து நம்மளுக்கு வெள்ளையாக கிடைக்காது. முறுக்கு வந்து கரெக்டாக கிடைக்கணும் அப்படின்னா உளுந்து வறுக்கிறதும் ரொம்ப முக்கியம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு உளுந்து வந்து நல்லா சூடு ஏறிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை உடனே வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். உளுந்து நல்லா ஆறினதுக்கு அப்புறமா அரிசியையும் உளுந்தையும் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சி வாங்கிக்கலாம். மிஷினில் கொடுத்து நீங்கள் அரைக்கும்போது முன்னாடியே கேட்டுக்கோங்க. கோதுமை மாவு ராகி மாவு அரைச்ச அந்த மிஷினில் அரைச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு முறுக்கு வந்து வலுவழுப்பு தன்மை கொடுத்துரும். அதனால் அரிசி மாவு அரைச்ச அந்த மிஷினில் கொடுத்து அரைச்சி வாங்கிக்கோங்க. அப்போ தான் முறுக்கு நல்லா கிறிஸ்பியாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நான் மாவு அரைச்சி வாங்கிட்டு வந்துட்டேன். மாவை நீங்கள் அரைச்சி வாங்கிட்டு வந்த உடனே வீட்டில் வந்த உடனேயே ஒரு நியூஸ் பேப்பரில் இந்த மாவை கொட்டி நல்லா ஈவனாக பரப்பி ஆற வச்சுக்கோங்க. ஆறினதுக்கு அப்புறமா தான் இந்த மாதிரி பாக்ஸுக்கு மாற்றணும். நம்ம முறுக்கு மாவை அதே பாத்திரத்தில் வச்சுட்டோம் அப்படின்னா அது நல்லா சூடாயிட்டு மாவு வந்து கலர் மாறி போயிடும். அப்புறம் முறுக்கும் நம்மளுக்கு டேஸ்ட்டாக கிடைக்காது, கலரும் கிடைக்காது. நல்லா ஆறினதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா 6 மாதம் வரைக்குமே கெட்டு போகாமல் இருக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இந்த முறுக்கு மாவுலேருந்து ஒரு 1.5 கப் அளவு மாவு மட்டும் எடுத்து நான் இப்போ முறுக்கு செய்ய போகிறேன். இப்போ ஒரு பவுலில் ஒரு 1.5 கப் அளவு முறுக்கு மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மட்டும் தூள் உப்பு சேர்த்துக்கிறேன். எப்போவுமே முறுக்கு செய்யும்போது ஒரு கல் உப்பு வந்து குறைவாக தான் சேர்த்து நம்ம மாவு பிசையணும். அப்போ தான் எண்ணெயில் வெந்து வரும்போது கரெக்டான அளவில் இருக்கும். இப்போ இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கருப்பியல் சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வெள்ளையல் இல்லைனா 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 2 டீஸ்பூன் அளவு ரூம் டெம்பரேச்சரில் உள்ள பட்டர் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட பட்டர் இல்லை அப்படின்னா 2 டீஸ்பூன் அளவு எண்ணெயை நல்லா சூடுபடுத்திட்டு அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாவை ஃபஸ்ட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க பட்டர் வந்து எல்லா மாவுலேயுமே படணும். நல்லா ஈவனாக கலந்ததுக்கப்புறமா நம்ம தேங்காய் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நான் இன்றைக்கி கொஞ்சமாக தான் மாவு எடுத்திருக்கேன் இல்லையா, அதனால் 1/2 மூடி அளவு தேங்காவை மட்டும் பால் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து இது முதல் பால், இது வந்து 2ஆம் பால். எப்போவுமே நம்ம வந்து ஃபஸ்ட்டு எடுத்த பாலை தான் நம்ம ஃபஸ்ட்டு மாவுக்கு பிசைகிறதுக்கு யூஸ் பண்ணிக்கணும். சப்போஸ் நம்மளுக்கு பத்தலை அப்படின்னா நம்ம 2ஆவது பால் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவில் தேங்காய் பாலை கொஞ்சமாக சேர்த்து மாவு பிசைஞ்சுக்கோங்க. மாவு வந்து நம்மளுக்கு இடியப்ப மாவு பதத்தில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். ரொம்ப வந்து திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. நார்மலான அளவில் இருந்ததுனா தான் நம்மளுக்கு வந்து முறுக்கு கரெக்டான பக்குவத்தில் வரும். இப்போ பாருங்கள், நான் வந்து முறுக்குக்கு மாவு பிசைஞ்சு எடுத்துட்டேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல சாஃப்டான மாவாக இருக்கணும். அப்போ தான் முறுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மாவை மூடி போட்டு வச்சுக்கலாம். அப்போ தான் மேல் மாவு காயாமல் இருக்கும். இப்போ நம்ம முறுக்கு செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி இந்த முறுக்கு அச்சு எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட இந்த முறுக்கு அச்சு இல்லை அப்படின்னா நீங்கள் கிச்சன் ப்ரெஸ்ஸில் இருக்கிற அந்த காராசி வச்சுருக்கோம் இல்லையா, அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணி முறுக்கு செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் செஞ்சு எடுத்துக்கலாம்.
நம்ம ரெடி பண்ணியிருக்கிற மாவை முறுக்கு அச்சுக்குள்ளே வச்சுக்கோங்க. முறுக்கு அச்சுக்குள்ளே லைட்டாக எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறமா மாவு வச்சுக்கோங்க. அப்போது நம்மளுக்கு பிழியறதுக்கு ஈஸியாக வரும். முறுக்கு பிழியறதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன தட்டில் பின்பகுதியில் எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. அது மேலே பொறுமையாக இந்த மாதிரி ஷேப்பாக பிழிஞ்சு விட்டுக்கோங்க. பாருங்கள், நம்மளுக்கு எந்த இடத்துலையுமே பிசுறே இல்லாமல் நல்லா வலுவலுன்னு இருக்குது பாருங்கள் முறுக்கு மாவு. இப்படி இருந்தது அப்படின்னா கரெக்டான பக்குவத்தில் மாவு இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ நம்ம இதே மாதிரி ஒரு 4-5 முறுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். முறுக்கு பொரிக்கிறதுக்காக கடாயில் எண்ணெய் சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பிளேட்டை அப்படியே லைட்டாக திருப்பி விட்டிங்கன்னா அழகாக விழுந்துடும். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஹீட்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க. போட்ட உடனே திருப்பி விட்டுறக்கூடாது. ஒரு சைடு 2 நிமிஷத்துக்கு வெந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு எண்ணெயோட சலசலப்பு சுத்தமாக இந்த மாதிரி அடங்கின உடனே நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டான தேங்காய் பால் முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் பாலோட வாசனையோடவும் டேஸ்ட்டோடவும் முறுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.